ஒரு வெள்ளம் ஓடிக்கொண்டே இருக்கின்ற போது ஒரு கட்டை வந்து தடுப்பதைப் போல ஒரு தீர்ப்பை நான் சொல்லிக்கொண்டே வருகின்ற போது இடையில் எதற்கு இடைச்சர்களா என்று நீங்கள் கேட்கலாம். இந்த நாட்டில் மிகப்பெரிய சாபக்கேடே ஒரு மனிதனுடைய ஆரம்ப நிலையை அறிகின்றோமே தவிர இறுதி நிலையை எண்ணி பார்ப்பதே இல்லை. இவருக்கு தொடக்கத்தில் இருந்த சிந்தனை பிறகும் மாறுபடலாம் அல்லவா? இவருக்கு ஆரம்பத்தில் இருந்த சிந்தனை ஒருவேளை அணியே போய் மாறிவிடலாம் என்று நினைக்கலாம் அல்லவா? எனவே இறுதி வரை வழக்கறிஞர்களுக்கு ஒரு வாய்ப்பு தர வேண்டும் என்று முழு சுதந்திரத்தை கட்டுப்பாடோடு எங்களுக்கு குரு தந்திருப்பதால், அந்த குருவும் இந்த குருவும் தந்திருப்பதால் நாங்கள் குருவுக்கு நன்றியை சொல்லி, இருந்தாலும் நீதிமன்றம் இவற்றையெல்லாம் ஏற்றுக்கொண்டு, நீதிமன்றத்திற்கென்று ஒரு தீர்ப்பு எப்போதுமே இருக்கக்கூடாது, வழக்கறிஞர்களுடைய வாதத்தை மையமாக வைத்து அறம் தவறாமல் கொடுப்பதே ஒரு அற்புதமான தீர்ப்பு என்கின்ற வகையில் நான் இப்படி நினைத்து பார்க்கின்றேன். பரம்பொருளை திருக்கோவிலுக்குள் இருக்கக்கூடிய ஆண்டவனை நாம் தரிசிப்பதனுடைய நோக்கம் பிரார்த்தனைக்கா பிரசாதமா என்று கேட்டால் நான் அடிக்கடி செல்லக்கூடிய ராமரைத்தான் நான் நினைத்து பார்க்கின்றேன். ராமனுக்கு பல நாமம் உண்டு. அவனுக்கு சீதாராமன்னு பேர் உண்டு, கல்யாண ராமன்னு உண்டு, ஜானகி ராமன்னு உண்டு, கோதண்ட ராமன்னு உண்டு. ஆனா எனக்கு பிடிச்ச பேரு அவருக்கு சாப்பாட்டு ராமன்னு ஒரு பேர் உண்டு.